அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் வழி வழியாக நம்ம இந்த அதுவும் கிராம தேவதைகள் ஆடி மாதத்தில் நடக்கும். அது மாதிரி விளக்கு பூஜைகள் பல ஆலயங்களில் விளக்கு பூஜைகள் நடக்கும். இது ஒரு சாமி கும்பிடுற மாசமா நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாசத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாயனம்ன்றது தேவலோகத்துல இரவு பொழுது இல்லை, இந்த இரவு பொழுது தட்சிணாயனம்ன்றது. அதுல இந்த ஆடி மாசம்ன்றது சாயந்தர நேரம். எப்படி சாயந்தர நேரம் விளக்கேற்றுறோம்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த ஆடி மாசம் நமக்கு விளக்கு பூஜை எல்லாம் நடக்குது. இந்த ஆடி மாசம்ன்றது ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தேதிகள்ல நமக்கு வருது. ஸோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல நமக்கு மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். அது மாதிரி சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கு. ஆனா சுக்கிரன் ஆமா ஆடி மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போறார். ஸோ மிதுன ராசியில குருவோட சுக்கிரன் சேருது. இது ஒரு யோகத்தை கொடுக்கறது. ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி புதன் வக்ரம் அடைகிறார். அவர் ஆடி பிறந்த உடனே புதன் ஆடி 2ஆம் தேதியே புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாசம் புதன் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. வக்ரம்னா அதனுடைய பலன் பின்னோக்கி போயிடுறது, அதனுடைய பலன் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ வக்ரமா இருக்கு. அது மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் இந்த ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார். ஆடி 12 அப்படின்னா 28 ஜூலை 28ஆம் தேதி, ஜூலை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரகங்களுடைய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்துல 5வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த மாசம் ஆடி மாசம் உங்களுக்கு 12வது வீட்டுல இருப்பாரு. அது மாதிரி உங்க ராசிலேயே செவ்வாயும் கேதுவும் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. உங்களுக்கு 8வது வீட்டுல அஷ்டமத்து சனி வக்ரமா இருக்காரு. இது உங்களுக்கு நல்ல ஒரு இதான்னு சொல்லணும். உங்களுக்கு அதே மாதிரி லாபஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் சேர போறாரு. சுக்கிரன் இந்த மாசம் ஆடி மாசம் 10ஆம் தேதி மிதுனத்துக்கு வராரு. அதனால குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்க போறாங்க. உங்களுக்கு 12வது வீட்டுல புதன், அவர் இந்த மாசம் 2ஆம் தேதியிலேருந்து இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் வக்ரமா இருக்காரு உங்களுக்கு 12வது வீட்டுல. இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மாதத்தில் பார்த்தோம்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த காலகட்டங்களில் புதிய வருமான வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ வேலையிலேயோ உங்களுக்கு புதிய வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இல்லாட்டா ப்ரமோஷன் ஏற்படலாம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். அது மாதிரி ராகு கேது 2 இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையோட, நீங்க கணவனா இருந்தா மனைவி கூட, இல்லை மனைவியா இருந்தா கணவன் கூட ஏதாவது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம். அதனால அதை முன்னாலே நம்ம வாக்குவாதம் இல்லாம தவிர்த்துக்கிறது கொண்ட முயற்சிகளை நம்ம பண்ணணும். சூரியன் 12ல இருக்கிறதுனால எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படலாம். அது மாதிரி கோர்ட்டு கேஸு, அதுல லீகல் ஃபீஸு, இந்த மாதிரியான செலவுகளாக கூட நமக்கு அது இருக்கலாம். அதனால எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கான அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக வீட்டில் ராகு 2 ராகு எது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வரும். ரொம்ப தொந்தரவா இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஓகே இந்த டைம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை தாண்டி நீங்க வரணும். அது மாதிரி எதுக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால ஓவர் ரியாக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓவர் ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தாலே, அதை அவசரப்படாம பொறுமையா நிதானமா இருந்தாலே அதெல்லாம் தவிர்த்திடலாம்.
இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை. நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டோம்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணோம்னா நல்லது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலையை நீங்க பார்த்துக்கணும். 2-8 ராகு இருக்கிறதுனால வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாலும் அவங்களோட உடல்நிலை கோளாறுகள் இருந்தா அதுக்கு நீங்க பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அதெல்லாம் சரியா போயிடும். இதெல்லாம் வந்து உங்க நண்பர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. அதனால பொது மாணவ செல்வம் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு 2ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து படிப்புல கொஞ்சம் கவனம் குறையறதுக்கும் அது வேற ஒன்றும் இல்லை, அவசரப்படாம நிதானமா இருக்கணும். நான் அது அப்போ வந்து அவசரப்படும் போது ஞாபக மறதி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம். குரூப் ஸ்டடி பண்றது, டீமா வந்து படிக்கிறது, டீமா ஏதாச்சும் ஒன்று பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல இந்த மாசம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குரு வந்து 11ல இருக்காரு. அது மாதிரி வந்து பிளான் பண்ணாம நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகாம இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல பொதுவாக வந்து இந்த செவ்வாயும் கேதுவும் உடல் சூடு, ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இது மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லா இதாக இருக்கும். கண்ணு சம்பந்தமா பிரச்சனைகள் வரலாம், இல்லை நரம்பு கால் பிடிச்சி இழுத்துக்கிற நரம்பு சம்பந்தமா பிரச்சனை, இதெல்லாம் தான் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் தான், அப்பப்போ நமக்கு ஏற்படுறது தான், எல்லாருக்குமே ஏற்படுறது தான். அதில் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். பட் இந்த உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வு கொடுக்கும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இடைஞ்சல் கொடுக்கும். அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை அமைச்சிட்டோம்னாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக இந்த மாசத்துல வந்து சனி பகவான் வக்ரமா இருக்காரு 8ல, அது மட்டும் அதெல்லாம் இருக்கிறதுனால திலா ஹோமம் பண்ணலாம், இல்ல சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். சிவன் அபிஷேகம் வந்து பிரதோஷத்தன்னைக்கு போய் பண்ணலாம். பிரதோஷத்துல உங்களால முடிந்த பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்துக்கலாம். ஆடி மாசம்ன்றதுனால அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குறதும் இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை வணங்குறது நல்லா இருக்கும். அப்படி இல்லையா பிரதோஷத்து அன்னைக்கு சிவனை போய் பல அபிஷேகத்துக்கு உங்களால என்ன முடியுமோ வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்துக்கிறதெல்லாம் இந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாசமா உங்களுக்கு எல்லாம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை. உடல்நிலை கோளாறுகள் வரலாம், சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். அதெல்லாம் வந்து நீங்க என்ன 2-8 ராகு கேது இருக்கு, வீட்டில் வாக்குவாதங்கள் வரலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்க லைஃப் ஹாஸ் டு கான் இல்லையா, அதை தாண்டி நீங்க லைஃப் வந்து வழி நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஆன்மீக பரிகாரங்களையும் பண்ணிக்கங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடக்கிறதுக்கும் முயற்சிகள் பண்ணுங்க. பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தளவுல ஜூலை மாசம் 18, 24, 30, ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்கு, சுபமான நாட்களா இருக்கு. உங்களுக்கு சிக்கலான நாட்கள்னா ஜூலை மாசம் 21, 28, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நாட்களாக இருக்கு. ஸோ இந்த நாட்களில் வந்து முக்கியமான காரியங்களை இது பண்ணிருங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த கடகராசிக்கு அப்படின்னோம்னா ஆடி மாதம் 27ஆம் தேதி 28 அது வந்து ஆகஸ்ட் 9லேருந்து 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்கள்லாம் தவிர்த்துருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் உங்களுக்கு ஆயுஸ்ஃபுல்லாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.